வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம தமிழ் பாடங்கள் மற்றும் மற்ற பாடங்களை அனைத்துமே நிறைய பாடங்கள் இருப்பதனால அது வந்து ஒரு பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய டாபிக்குள்ள அந்த பாடத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியாக எடுத்து அதன்படி நம்ம ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி பாரதியார், பாரதிதாசன், சுரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி அதன்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய தலைப்புகளை ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்குள்ளே கொண்டு வரும்பொழுது நம்ம திரும்ப படிக்கிறதுக்கும் இவ்வளோதான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது, இவ்வளோதான் நமக்கு டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையடக்கத்தில் நம்மளால் வந்து ஒரு சிலபஸை கொண்டு வரும்பொழுது படிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் அதிகமாகும். அந்த பாரம் வந்து குறைவாக தெரியும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட தமிழ் பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகமாக இருந்தாலும் சரி, பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே சேர்த்து ஒரு கணக்கின் அடிப்படையில் 1096 பாடங்கள் இருக்கிறதா நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட பாரதியார், பாரதிதாசன், சுரதா ஒரு மூவரும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக கொண்டு வரும்பொழுது ஒரு 27 பாடங்கள் அதில் வருது. இப்போ 1096 27 பாடங்களை ஒரே டாப்பிக்கில் கொண்டு வரும்பொழுது அந்த 1096 மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள டாப்பிக்கில் வந்துடும். அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, அதுலேருந்து தகவலாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த மினிமைஸ் பண்ண டாபிக் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை, எந்த தேர்வுகளுக்காக இருந்தாலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம முதல் டாப்பிக்காக எடுத்தது பாரதியார், பாரதிதாசன், சுரதா. அதில் வந்து சுரதா அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியில் சுரதாவை பற்றிய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து ஒரு கவிதையை பார்த்துடலாம். எச்சில் இரவு, உதட்டில் உதடு, சாவின் முத்தம். இந்த 3 வார்த்தைகளும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எச்சில் இரவு, உதட்டில் உதடு, சாவின் முத்தம். இது எல்லாமே பார்க்கும் பொழுது ஒரு காதல் சுரக்கிற மாதிரி தெரியும். அதாவது ஒரு எச்சில் கூட சுரக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த எச்சில் சுரந்தால் அது வந்து ஒரு உமிழ்நீராக தான் சுரக்கும். இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சுரதா அப்படிங்கிறவரோட ஒரு அடைமொழி என்னன்னா ஊமை கவிஞர். ஏன் ஊமை கவிஞர்? உம்மா கொடுக்கறத பற்றி சொல்கிறாரு. இது வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான். உம்மான என்ன அர்த்தம்? எச்சில் இரவு, உதட்டில் உதடு, சாவின் முத்தம். இந்த 3 வார்த்தையிலுமே அந்த உம்மா அப்படிங்கிறோட கான்செப்ட் இருக்கும். அதனால தான் ஊமை கவிஞர் சுரதா. சரி, இந்த ஊமை, சுரதா, இந்த முத்தம் இதெல்லாம் எங்கே வரும்? ராஜா ஒருத்தர் இருக்காரு, ராசாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோ அப்படின்னா அரசன். அப்போ ராசா கோ பாலன் அப்படிங்கிற ஒரு பாலன் அப்படின்னா அந்த இளம் வயதினர். இந்த ராசகோபாலன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன். இந்த ராசகோபாலன் யாரை நினச்சி எச்சில் இரவோ உதட்டில் உதடோ அந்த முத்தத்தோட ஆசை காதல் சுரக்குது அப்படின்னா, பட்டத்தரசை நினைத்து. அந்த பட்டத்தரசி யாரு? மங்கையர்க்கரசி. சரி, மங்கையர்க்கரசியை பார்த்த உடனே அவர் உதட்டில் அல்லது அவரது நெஞ்சில் தேன்மலை வந்தால் எப்படி வந்து ஒரு வாயில் சுரக்கும், ஒரு எச்சில் சுரக்கும். அதை பார்த்தோன்னே அப்படியே எச்சில் சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி எச்சி ஊறுதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தேன்மலையை பார்த்தா எச்சி ஊறும், அமுதும் தேனும் பார்த்தா எச்சி ஊறும். இதெல்லாம் எங்கே நம்ம நெஞ்சில் நிறுத்தும். இதெல்லாம் நம்ம காதலுக்கு ஊமையாக சொல்கிறது, நெஞ்சில் நிறுத்தும். அவள் வார்த்தை வாசல் எட்டி பார்த்தால் இந்த துரையோட முகம் வந்து துவரம் சுண்ணாம்பும் போல் வெட்ட வெளிச்சமாக இருக்கும். இதுதான் சுரதாவின் கவிதைகள். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். எச்சில் இரவு, உதட்டில் உதடு, சாவின் முத்தம். இது அனைத்துமே உன்னை பார்த்தோன்னே அப்படி எச்சி ஊறுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சுரத்தல், அந்த சுரத்தலுக்கான ஒரு அடையாளம். அதுதான் முத்தம், உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதனால் ஊமை கவிஞர் அப்படிங்கிறவர் சுரதா. இந்த சுரதாக்கு இந்த காதல் சுரக்கிறது எப்படின்னா, ஒரு ராஜகோபாலன், ஒரு ராசானா கோவனால அரசன், ராசானால அரசன், பாலன் அப்படின்னா அந்த வயதுடையவன். ராசகோபாலன் அப்படிங்கிறவருக்கு யாரை பார்த்தா இது மாதிரி எச்சில் சுரக்கும்? பட்டத்தரசி. பட்டத்தரசியார் மங்கையர்க்கரசியாக இருக்கிறாள். அவளை பார்த்தோன்னே தேன்மலையும் அமுதும் தேனும் போன்று பார்த்தவுடன் எப்படி வந்து எச்சில் ஊறுதோ அது மாதிரி அவளை பார்த்தவுடன் நெஞ்சில் நிறுத்துறார். அவளுடைய வார்த்தை வந்து வாசல் எட்டி பார்த்தால் இந்த துரையோட முகம் வந்து, இந்த துரைனா யாரு? அதான் ராசா. ராசாவோட முகம் வந்து சுவரும் சுண்ணாமும் எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி வெட்ட வெளிச்சம் எப்படி இருக்கும்? அதுவும் பளிச்சுன்னு இருக்கும். அந்த வகையில் சுரக்கிறது தான் இந்த கவிதை. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ சுரதாவுக்குள்ளே வரலாம். சுரதாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். அதனால் பாரதிதாசன் இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம். அந்த சுப்புரத்தினம் அப்படிங்கிறது கனக சுப்புரத்தினம் நினைக்கிறேன். அந்த சுப்புரத்தினம் அப்படிங்கிறது அதையே தன்னுடைய பெயராக சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கம் தான் வந்து சுப்பு ரத்தினதாசன், வந்து சுப்பு ரத்தினதாசன் சுரதா அப்படிங்கிறது. உமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஊமை கவிஞர் அப்படின்னு அழைப்பார்கள். இவருடைய நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கவிதையிலிருந்து எடுத்துக்கலாம். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், ஒரு இதுலையும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் கொடுத்தது இதில் எக்ஸ்ட்ரா நம்ம விக்கிபீடியாவில் எடுத்து சில நூல்கள் கொடுத்தோம் அந்த கவிதை முழுமையடையணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த நூல்களை ஏற்றுள்ளார். சுரதாவின் கவிதை நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து தரப்பட்டுள்ளது. ஓகே, கிளிக்கண்ணி என்னும் பாகையைச் சேர்ந்தது. இந்த பாடலை பற்றி பார்க்கும்போது அந்த கிளிக்கண்ணி பற்றி பார்க்கலாம். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் தான் கிளிக்கண்ணி அப்படிங்கிறது. சரி, அடுத்தது சுரதாவை பற்றி.
இதே அதே தான் கொடுத்துருக்காங்க. சுரதா வந்து இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னும் துறைமுகம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் மீது கொண்ட பற்று இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. முழுக்க முழுக்க கவிதையே கொண்ட காவியம் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தியதோடு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இது போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்துவார். மிக முக்கியமானது, முழுக்க முழுக்க கவிதையிலேயே கொண்ட இதழ் எது அப்படின்னா அது காவியம். அந்த காவியம் என்ற இதழை நடத்தியது யார் அப்படின்னா சுரதா, சுப்புரத்தினதாசன் சொல்லக்கூடிய சுரதா. இந்த காவியம் கேள்வி வந்து மாறி மாறி கேட்கலாம். முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட நூல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை கொடுக்கலாம். அது இல்லாமல் காவியம் அப்படின்னு சொல்லிட்டோமா, அடுத்தது ஒரு வார்த்தை இருக்குது, இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, விண்மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஊர்வலம். விண்மீன்கள் ஊர்வலம் போவது தான் இலக்கியம். விண்மீன்கள் ஊர்வலம் போவது போன்ற ஒரு தொகுப்பு தான் இலக்கியம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுட்டு இந்த ஏடுகளை நடத்தியுள்ளார். மற்றபடி தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் இதெல்லாம் நம்ம வந்து அவருடைய நூல்கள் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இவர் வந்து மிக முக்கியமாக தமிழக அரசின் கலை மாமணி விருது, மிக முக்கியமான விருது. பாரதிதாசன் விருது சொல்லப்போனால் பாரதிதாசனுடைய இயற்பெயரை வச்சு தான் இவர் வந்து தன்னோட பெயரை மாற்றிட்டாரு. அதனால் முதல் பாரதிதாசன் விருது பெற்றவரும் இவர் தான். அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, ஏன்னா இவரே ராசகோபாலன், அதனால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருதையும் பெற்றிருக்கார். இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. ராசராசன் விருதை பெற்ற ராசகோபாலன் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பழைய புத்தகங்களை சுரதாவை பற்றி ஏற்கனவே பார்த்த தகவல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதலாக கொடுத்துருக்கிறது அப்படின்னா அவர் பிறந்தது 1921. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், பாரதிதாசன் சுரதாவை வந்து ஒரு ரிலேட் பண்ணி ஒரே டாப்பிக்கில் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாரதியாரோடைய பெயரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு பாரதிதாசன் இயற்பெயரை சுப்புரத்தினதாசன் வச்சுக்கிட்டாரு சுரதா. அந்த ரிலேட்டடாக கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து பாரதியார் பிறந்தது 1882, அவர் இறந்தது 1921. பாரதிதாசன் அதிலிருந்து 9 ஆண்டுகள் கழித்து பிறந்தார், 1891, அவர் இறந்தது 64. அதே நேரத்தில் 1921 பாரதியார் இறந்தார், 1921 சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிற சுரதா பிறந்தார். இவரோட பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அவரோட பெற்றோர் பெயர். அப்புறம் வந்து மற்றபடி பாரதிதாசன் கூட அன்பு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். தமிழக அரசின் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றது எப்படின்னா தேன்மழை. தமிழக அரசின் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு. அதே மாதிரி கலைமாமணி விருது பெற்றார் சொல்கிறோம்ல, அந்த கலைமாமணி விருதை வழங்கும் நிறுவனம் எது அப்படின்னா தமிழக இயல் இசை நாடக மன்றம். தமிழக இயல் இசை நாடகம், இது என்னது முத்தமிழ் இசை, இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். முத்தமிழ் இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் கலைமாமணி பட்டத்தையும் தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் பெற்றவர் இவர் தான். பாரதிதாசன் விருதாக இருந்தாலும் சரி, பாவேந்தர் விருதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஏற்கனவே நம்ம பாரதிதாசன் விருதுன்னு பார்த்துருப்போம், பாவேந்தர் விருதையும் பெற்றுள்ளார் அப்படிங்கிறதான். மற்றபடி அடுத்த பகுதியில் இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழக இயல் இசை நாடக மன்றம் கலைமாமணி விருது தெரிகிறது, அதை இவர் வாங்கியிருக்கிறாரு. தமிழக அரசின் பாவேந்தர் விருது, தேன்மலை என்ற கவிதை, தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சித்துறை. வளர்ச்சிக்கு வந்து மழை முக்கியம். சுரதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேட்டடான வார்த்தை பார்த்தோம், வளர்ச்சிக்கு வந்து மழை முக்கியம். அதனால தான் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் தேன்மழை அப்படிங்கிற அந்த கவிதைக்கான பரிசு பெற்றிருக்கிறார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பழைய புத்தகத்தில் போனால் அவரை பற்றி இருக்க தகவல், கூடுதல் தகவல் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். தமிழகத்தில் முப்பெரும் மறுமலர்ச்சி கவிஞர்கள் ஒருவர் சுரதா. அந்த முப்பெரும் கவிஞர்கள் யாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓமை கவிஞர் எனும் பாராட்டுக்குரிய நமக்கு தெரியும், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூர். இவர் பிறந்தது வந்து தஞ்சையில் தான் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் அவர் வந்து ஒரு விருது வாங்கியிருக்கிறாரு. சரி, பழையனூர் 1921 பிறந்தார் அப்படிங்கிறது. திருவேங்கடம் செண்பகம் அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பள்ளி படிப்பு காலத்தை கவிமலை பொழியும் ஆற்றல் இவர் கொண்டிருந்தார். இவருடைய இயற்பெயர் கோபால்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ராசகோபாலன் அப்படிங்கிறதான். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது பற்று அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு கவிதை வடிவில் பார்த்துருக்கிறோம். அந்த நூல்களிலிருந்து இதிலிருந்து எடுத்தோம்னா சாவின் முத்தம், பட்டத்தரசி, தேன்மழை, சுவரும் சுண்ணாமும், அமுதும் தேனும், வார்த்தை வாசல், நெஞ்சில் நிறுத்துங்கள், வெட்ட வெளிச்சம் ஆகியவருடைய இலக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். மங்கையர்க்கரசி, அமரகவி, ஜெனோவா ஆகிய திரைப்படங்களுக்கு உரையாடல் வசனம் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு திரைப்பட வசனமும் எழுதியிருக்காரு. அதை கூட கேள்வியாக கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசி, நம்ம ஏற்கனவே மங்கையர்க்கரசி ஒரு நூலாக தான் பார்த்தோம். மங்கையர்க்கரசி, அமரகவி, ஜெனோவா. அப்போ அந்த மங்கையர்க்கரசிங்கிற நூல் வந்து படமாக இருக்குதா அப்படின்னா இருக்கலாம். மங்கையர்க்கரசி, அமரகவி, ஜெனோவா இந்த திரைப்படங்களுக்கு இவர் வசனம் எழுதியிருக்கிறாரு. முக்கியமான ஒரு பாடல்கள் பார்த்தோம்னா அமுதும் தேனும் எதற்கு அப்படின்னு ஒரு பாட்டும், ஆடியடங்கும் வாழ்க்கையடா அப்படிங்கிற ஒரு பாட்டும் புகழ்பெற்ற திரைப்பட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவரை பற்றி இன்னும் வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சுரதாவை பற்றி பார்க்கும்போது சில கூற்றுகளை இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பற்றி சொல்லியிருக்கார். இவர் தேன் போல தித்திக்கும் தமிழே என தொடங்கும் இசை பாமாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர். அப்போ வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு பாமாலை சூட்டியிருக்காரு. இதனால் தேன் போல தித்திக்கும் தமிழ் அப்படிங்கிற மாதிரி. வினைச்சொற்கள் வந்து வேற்றுமை ஏற்பதில்லை.
வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வினைச்சொற்கள் வேற்றுமை ஏற்பதில்லை. வினைச்சொற்கள் என்ன நமக்கு தெரியும். வினைச்சொற்கள் வந்து வேற்றுமை தொகையை ஏற்பது கிடையாது. வினைச்சொற்கள் என்ன, நடத்தல், பாடுதல், எல்லாமே வந்து வேற்றுமை ஏற்பதில்லை. அதே மாதிரி தான் வெறும் பாட்டை வந்து தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லையா. எப்படி இது வந்து ஏதோ ஒரு ஊமையாக சொல்லியிருக்காரு. அதனால தான் ஊமை கவிஞர். அடுத்தது திருமண மக்களை வாழ்த்தும் பொழுது இரட்டை கிளை போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரியும் அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னு 2 விஷயம் இருக்குது. அடுக்கு தொடர் வந்து பிரித்தா பொருள் தரும். ஆனால் இவர் வந்து மணமக்களை வாழ்த்தும் பொழுது இரட்டை கிளவி போல், இன்னும் நான் என்ன சொல்லணும்னா இரட்டை கிளவினா கிளவி ஆகிற வரைக்குமே இரட்டையாகவே வாழுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கூற்று. மணமக்களை வாழ்த்தும் போது சொல்லியிருக்காரு. இது மிக சரியான கூற்றும் கூட. அடுத்தது ஊமை மரபில் புதுமையை சேர்த்தவர். பாம்பெல்லாம் பூமியை பாதமாக பயன்படுத்திக் கொள்கின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம்பூ என பெயரிட்டார். பாதம்பு என்பதையே நாம் எல்லோரும் பாம்பென்று கூறுகின்றோம். அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கிறோம். சோகம் தராதவன் அசோகன் என்றெல்லாம் பாடி பாக்களிலே பல சொல்லாய்களை வித்திட்டவர். அதாவது பாம்பு அப்படின்னு எதற்கு பேர் வந்தது, அதுக்கு காரணமும், அம்மிக்கு எதுக்கு பேர் வந்தது, அசோகன் என்ன பேர் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் ஆய்வை தன்னுடைய பாடல்களிலே நிகழ்த்தியவர் இவர் தான். பாம்பெல்லாம் பூமியை பாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற காரணத்தினால், பாதகமாக தான் பயன்படுத்துகிறது. பாம்புக்கு பாதம் பூ என்று பெயரிட்டோர். பாதம்பு என்பதே நாமெல்லாம் பாம்பு என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அம்மி அரைத்திடவே, அம்மி வந்து நம்ம அரைக்கிற அந்த மெத்தடை சொல்கிறார். அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை தான் நம்ம அம்மிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சோகம் தராதவன் சோகன். இது என்ன விசேஷம், நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எதிர்மறை சொல்லும் பொழுது போடுவோம். அது தெரியுங்களா. அது ஏதாவது நிறையா வரும், அதுக்கு வந்து போட்டோம்னா எதிர்மறையாக வந்துடும். அப்போ சோகம் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை வந்து அசோகன். அப்போ சோகம் தராதவன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்கார். பாவேந்தர் பாரதிதாசன் தலை மாணாக்கர், அது ரொம்ப முக்கியம். மன்னார்குடி பக்கத்தில் பழையனூரில் பிறந்தவர், இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். தேன்மலை இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். தமிழ் நகரத்தின் இயலிசை நாடகமன்றம் கலைமாமனையும் பார்த்தாச்சு. வாவலும் பாவலராகி அவர் இறந்துட்டு 2006 தமிழக அரசு வழங்கி பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசனுக்குன்னு ஒரு நினைவு பரிசு வழங்குறாங்க. அதில் வந்து முதல்ல வாங்கினது இவர் தான். ஏன்னா பாரதிதாசனுடைய பெயரை தான் தன்னுடைய பெயராக வச்சிருக்கிறாரு, அவரோட தாசன் அப்படின்ட்டு. அந்த அளவில் தெரிஞ்சிக்க வேண்டியது சுரதாவை பற்றி இவ்வளோதான். மற்றபடி சுரதாவோட பாடல்கள் பார்க்கும் பொழுது நம்ம தனியாக அடுத்த பகுதியில் சுரதாவோட பாடல்களை பற்றி பார்த்துக்கலாம். சுரதாவை பற்றி ஆசிரியர் குறிப்புமாக மட்டும் சரி, நூல் குறிப்புமாகட்டும் சரி, இந்த வகையில் இது போதுமானது. அடுத்து வந்து இந்த சுரதா பாடல்களை பார்த்துட்டு பாரதியார், பாரதிதாசன், சுரதா மூவருக்குமான ஒரு பாடல்கள் ஆசிரியர் குறிப்பான ஒற்றுமை வெற்றி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். படித்து தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. மீண்டும் அடுத்த பகுதியில் சுரதா சுப்பரத்தினதாசனுடைய பாடல்கள், அதில் இருக்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு சுரதாவை அந்த அளவில் முடிச்சுக்கலாம். அதாவது புது புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடல்கள் நம்ம பார்க்க போகிறோம். பழைய புத்தகங்கள் வந்து பின் இணைப்பாக பின்னாடி தான் நம்ம சொல்ல போகிறோம். பழைய புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் 2வது பகுதியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழைய புத்தகத்தில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரியர் குறிப்புகளில் கேள்விகள் புது புக்கு பழைய புக்கு அனைத்தையும் வரும். ஆனால் பாடல்கள் அப்படிங்கும் பொழுது புது புத்தகத்தில் இருக்கிற பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதில் இருக்கிற அறிஞர் பொருள்கள் இதுதான் முக்கியத்துவம் தருவாங்க. இருந்தாலும் பழைய புத்தகத்தில் இருக்கிற பாடல்களையோ அந்த சொற்பொருளையோ விடக்கூடாது. இலக்கணங்கள் பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்திலிருந்து கூட நமக்கு வந்து உதாரணங்கள் வரும். அப்படிங்கிறதுனால தான் பழைய புத்தகத்தையும் பார்க்குறோம். கட்டாயமாக பழைய புத்தகத்தையும் பார்க்கணும். அது வந்து 2வது பகுதியாக பார்த்துக்கிறது, 2வது ஆப்ஷனாக வச்சுக்கிறது சரியாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.